கடவுளுடைய ஆலோசனையை கேட்காம, கடவுளுடைய சித்தம் என்னன்னு அறியாம, தன்னுடைய உலக பிரகாரமான அறிவை கொண்டு, அனுபவத்தை கொண்டு செயல்படுத்துற போது பிசாசு உள்ளே வருவதற்கு நுழைவு வாயிலாக மாறுகிறது. இரண்டாவதாக, அவன் தேவ பிள்ளைகளுக்கு உள்ள வர முடியாது, வெளியே இருந்து நம்மளை இயக்குவோம். எப்ப உள்ள வருவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்னைக்கு நம்முடைய உள்ளம் கரைப்படுத்தப்பட்டு, சில பிள்ளைகள் நான் பார்த்தேன், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்ல போய் இருப்பாங்க. கவுன்சிலிங்ல உட்கார்ந்தா பையன் சிறு வயதுல இருந்து நொறுக்கப்பட்டிருக்கிறார், உடைக்கப்பட்டிருக்கிறார். பிறந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தகப்பனார் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்பாவோட முகத்தை வாட்ஸ்அப் கால்ல தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க வந்த பிறகு ரொம்ப வருடம் கழிச்சு தகப்பனார் வந்திருக்கிறார். வந்த பிறகு தகப்பனார் ஒரே குடி, அவர் எப்பவும் தண்ணியிலே தான் இருப்பார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் படுத்த படுக்கையாகிட்டார். ஒரு காலகட்டத்தில் இந்த பையன் 12ஆம் வகுப்பு காலேஜ் படிக்கிற நேரம் அவர் இறந்திருக்கார். அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டு காயங்களோடு இருக்கிறத பார்த்தார். கடவுளே இல்லை, இந்த அளவுக்கு உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொரு குடும்பத்துல ஒரு வாலிப மகள் அங்க போனா அவன் 24 மணி நேரமும் டிக்டாக், முள்ளு இல்லை, பிளாட்ல டிக்டிக் அடிக்கிறது இல்லை, இங்க டிக்டாக். இதை பார்த்து 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 பேஸ்புக் இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து அவருடைய மூளை தரப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி ஆயிட்டான்னு சொன்னா, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இச்சைகளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு. தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு மேன்மையாக பேசினார்கள். அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச போது அது உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆளாளர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல கேட்க அந்த உள்ளம் கரைப்படுத்தப்பட்டது. நம்ம வந்தவொடனே ஒரு பாட்டு பாடுறோம், பாரு தந்தையே உள் அலங்கோலத்தை யாரும் காணாத என்னுடைய மனசை நீங்க பாருங்கப்பா, என் அலங்கோலத்தை நீங்க பாருங்கப்பா. நான் வெளியே சொல்ல முடியாது, நான் சொன்னா என்ன எல்லாரும் எழுதிடுவாங்க, மதிக்க கூட மாட்டாங்க, ஏழுமா பேசுவாங்க. நீங்க என் உள்ளத்தை பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைகளுக்கு காரணம் என்ன? ஏன் நம்முடைய பிள்ளைகள், ஏன் நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் முடிந்தவர்களாக இருக்கலாம், முடியாதவர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாழ்வு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், ஏன் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது? ஏன் நம்முடைய எண்ணங்கள் கரைப்படுத்தப்படுகிறது? என்ன காரணம் என்று சொன்னால், நமக்குள் இந்த மாம்சம் ஓங்கி இருக்கிறபடினால் நாம் நம்முடைய சொந்த பலத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய துணையை நாடுவதே இல்லை. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிற, சில பேர் ஆட்டோவை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு என்னமா நடக்கணும், ஏதோ நடக்கணும், ஏதோ நடக்கணும். இங்க உட்கார்ந்தா உன்னுடைய உள்ளான மனிதன் பலன் அடைவான். ஆமென். அப்ப உள்ளான மனிதன் எப்படி பலன் அடைவான்? உள்ளான மனிதன், எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், உள்ளத்தில் இருக்கிறான், என் மனசாட்சி. இந்த மனசாட்சி பலன் அடையும். எப்படி அடையும்? இங்க கொடுக்கிற போதனை, இங்க கொடுக்கிற போதனைகள். அல்லேலூயா. அப்போ ஒரு 5 காரியங்கள் இருக்குது. இந்த 5 காரியங்கள் நாம் பிசாசுக்கு நம்மளே சொந்த வீட்டுல அது முடிச்சிருக்கு.
சரியா? நம்மளே திறந்து கொடுக்கறது போல, வாப்பா பண்பட்ட தோட்டம் நல்லா கொண்டு போயிருக்கு, கொஞ்சம் நீரும் வந்து சாப்பிட்டு போகும். முதல் காரியம் இதை குறித்து வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். நாமே செய்யும் சுயமான பாவங்கள் நமது காரணத்தால் திறக்கப்பட்ட கதவுகள். நாமே செய்யும் பாவங்கள், சுயமாய் செய்ய பாவங்கள் நாமே திறக்கிற கதவுகள். அந்த கதவுகளுக்கு நாமே பொறுப்பாளிகள். நம்முடைய சொந்த சுவாபத்தால், நடத்தையால் திறக்கப்படுகின்றன. நம்முடைய சொந்த நடத்தையால, சுவாபத்தால சுவாபத்தை மாற்ற முடியும். சொல்றோம்ல, நான் இப்படித்தான், நான் மாற முடியாது சொல்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ மாறிதான் ஆகணும். ஆமென். அப்போ என் சொந்த நடத்தையால, என்னுடைய சொந்த சுவாபத்தால, நான் செய்யற பாவத்தால நானே பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறேன். அவன் உள்ள வந்து குடி கொள்றது. ஏசியில வந்து ஒரு பேரை வந்து வீட்டுல போய் 6 நாள் உட்கார்ந்து மறுபடியும் அதே செஞ்சா வரட்டு ஒண்ணு எதிரே கொண்டு வருது. அப்ப இதுக்கு பொறுப்பாளி யாரு? இதுக்கு பொறுப்பாளி யாரு? அவன் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் யாரு? சொல்லுங்க, புரியுதா? இரண்டாவது, நமக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, முக்கியமாக நம்ம அதிகாரமுடையவர்கள் மூலமாக சில காரியங்கள் நமக்கு வருகிற போது அவன் வந்துடுவான். அதாவது நம்ம ஒழுங்கதான் இருப்போம், நம்முடைய வளர்ச்சியையோ இல்லை நம்முடைய குணங்களையோ, நம்முடைய தாழ்வுகளையோ, நம்முடைய பதவியையோ, நம்முடைய பொருளையோ, ஏதோ ஒரு காரியத்தை கண்டு பொறாமைப்பட்டு இந்த உலகம் என்ன செஞ்சுது? இந்த உலகம் என்ன செய்யுது? அவங்களுக்கு தீமையை செய்யுதா இல்லையா? அப்படிலாம் வந்தா டெலிவரன்ஸ் எப்படி ஆகுறதே தெரியாது. வசனமே அவங்களை விடுதலையாக்கி, போதிக்கிற வசனமே உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நுழைவாசல் சுயமாய் செய்கிற பாவங்கள், சுயமாய் செயல்படுகிற அநியாயமான காரியங்கள், நம்முடைய சுவாபத்தினால செய்யக்கூடியது. இது மூலமா அவங்க நம்மளே எடுத்துக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிறோம். ரைட். இரண்டாவது என்ன சொன்னேன்? நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்தில் சும்மா இருக்காது, அது நம்மளை போட்டு இருக்கணும். மூணாவது நுழைவாகி பரம்பரை பாவம். பரம்பரை பாவம் என்னது? பரம்பரை பாவம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அவங்க ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தா அது பரம்பரையா வரும். அப்ப நீங்க கேட்கணும், இயேசு எல்லாத்தையும் ரத்த சிந்தி எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு, திரும்ப எனக்கு எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. என் மைண்ட் வாய்ஸ்ல நான் கேட்டேன். இயேசு சாபங்களை எல்லாம் முடித்துவிட்டார். அல்லேலூயா. அதை நான் விசுவசிச்சாதான் அது எனக்கு பலன். நான் பிள்ளையா மாறினாதான் அவருடைய ரத்தம் என்னுடைய ஆதி பெற்றோருடைய ரத்தத்துல இருந்து எனக்கு கழுவி தூய்மையாகும். பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த சாபங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். இந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறாத வரைக்கும் அது வேலை செய்யும். பரம்பரை பாவம் ஏதோ ஒரு சில பாவம், அந்த பாவம் அது நம்மளை அப்படி பின்தொடர்ந்துகிட்டே வரும். அது சாபமா வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சந்ததி, நம்முடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்க ஜெனரேஷனா இருக்கும், பிளஸட் ஜெனரேஷனா மாறும். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா என் பிள்ளையும் சொல்லுவான், பிற்பாடு அந்த பொண்ணை எடுத்து சொல்லுவான், என் தாய் தீவிரையோடு கற்காங்கினார் அப்படின்னு என் தலைமுறையும் சொல்லுவேன்.
ஆனா நான் அபிஷேகம் பெற்றிருப்பேன்னு சொன்னா என்னோட சந்ததியும் அபிஷேகம் நிறைந்த சந்ததியா தான் வரும். ஆமென். என் மேல இருக்கிற ஆவிதான் என் சந்ததியில வரும். ஹல்லேலூயா. நாலாவது, நம்முடைய சுய கட்டுப்பாடு அல்லது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள். சில பேரு சில இடங்கள்ல டெலிவரன்ஸ் கொடுப்போம், டெலிவரன்ஸ் ஆயிடுவாங்க, வெளியே போன பிறகு மறுபடியும் அதே போராட்டம் இருக்கும். காரணம் என்னன்னா இந்த சரீரத்துல சில பலவீனங்கள். ஞானாவத்துல சீராக்குல ஞானாவத்திலே வரும், எந்த உறுப்புகளால் பாவம் செய்கிறாயோ அந்த உறுப்புகளில் நோய் உண்டாகும். அப்போ நம்முடைய சரீரத்தையும் தெய்வத்துக்கு எல்லாம் மாற்றணும், உகந்த வழியாக. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய சரீரம் உங்களுக்குரியது கிடையாது. நீங்க வேணா பிராண்டட் நைட்டி, பிராண்டட் சுடிதார், பிராண்டட் சாரி போட்டு உங்க சரீரத்தை மூடி உங்க சரீரத்தை எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இந்த சரீரத்தை தெய்வம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இதுக்கு சொந்தக்காரர் யாரு? யாரு? அவன் ரத்தம் சிந்தி வழக்கரை கொடுத்து வாங்கியிருக்கார். அப்படின்னா இந்த சரீரத்தை நம்ம சரியா பேர வேணுமா வேண்டாமா? சரியானபடி பார்த்து கொள்ளணுமா வேண்டாமா? இந்த சரீரத்தை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அது சொல்லலாம். சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ உள்ளமும் உடலும் யாருக்கு சொந்தம்? அடுத்ததாக பார்க்கிறோம், இருளின் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து அறியாமை ஒரு நுழைவாயிலாகும். நீ எவ்வளவு வெளிச்சம் இருக்கு? வெளிச்சம் இருக்கா? உன் மேல பிரகாசமா லைட் எரியுதா? ஆனா அவன் உள்ளதுக்குள்ள காரியம் வெளியே வெளிச்சம், ஆனா உள்ளதுக்குள்ள என்ன இருக்கு? இருக்கா? இருக்கா? இந்த சாம்பர்ல எங்கேயோ ஒரு இடத்துல காரியம் உள்ள உட்கார்ந்துருக்கா? உட்கார்ந்துருக்கா? அதை நீக்கி போடு. அது ஒரு நுழைவாயு. அது ஒரு நுழைவாயு. உன் வாழ்க்கையில உன்னுடைய வாலிப நாட்கள்ல நீ செய்த ஏதோ ஒரு காரியத்தை அதை நினைத்து நினைத்து இன்னைக்கும் நீ அதுல இன்பம் கண்டுகிட்டு இருக்கிற, அது ஒரு பிசாசுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அது ஒரு நுழைவாயு. இந்த 5 நுழைவாயுகள் மூலமா பிசாசு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே உள்ள ஊடுருவ முடியும். எங்கதான் ஊடுருவான் தெரியுமா? எங்க இருப்பான்? அருள்ராஜ் ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணா நோய் இல்லை, ஆனா நோய் இருக்கும். Devil can hide in the human organs. உங்களுடைய உறுப்புகள்ல கூட உள்ள போய் உட்கார்ந்துருப்பான். உள் உறுப்புகள்ல போய் உட்காருவான். உள் உறுப்பு வேண்டாம், டிஎன்ஏல கூட போய் உட்கார முடியும், அணுக்கள்ல கூட போய் உட்கார முடியும். ரத்த அணுக்கள், உயிர் எங்க இருக்கு? எதுல இருக்கு? இந்த டிஎன்ஏல கூட போய் பிசாசு ஹைட் பண்ண முடியும். இயேசு 19ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை, உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராக சான்று சொல்கின்றன. எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு எதிராக சான்று கூறுகின்றன. எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன. எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம். எங்களுடைய தீச்செயல்களை நாங்களே அறிவோம். நிறைய பேர் நினைக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிறோம். இறந்தவங்க பின்னாடி பார்த்துக்கலாம். இவர கொடுமையிலே கொடுமை என்னன்னா, வேதாந்தத்துல கையில தூக்குன பிறகு துணியதுதான் செய்ய மாட்டியா?
அவன் பாடுறா திண்டாட்டம். நற்கண்ணைய நாக்கால நீட்டி வாங்கிட்டு நம்ம செய்யற சேட்டைகளுக்கு கணக்கு நம்ம தான் கொடுக்கணும். இதுக்கு ஒரு அஞ்ஞானி அவனை ஆண்டவர் மன்னிச்சுடுவார். ஏன் தெரியுமா? அறியாமையின் காலத்தில் அவன் செய்த பாவத்தை நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. ஆகையால் சகோதர சகோதரிகளே, நான் ஊழியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, வாழ வேண்டியதில்லை, ஊழியத்தின்படி நான் வாழ வேண்டியதும் இல்லை. நீங்கள் ஊழியருக்கு ஏற்ப வாழ்ந்தால், ஊழியருக்கு ஏற்ப வாழ்ந்தால், ஊழியருக்கு என்ன தெரியுமா? ஊழியர்னா மாம்சம், அந்த சரீரம். இந்த சரீரம் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், மனம் போன போக்கு, நம்ம மனசுல என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய பார்த்தீங்களா, அதுதான் ஊழியர்வு அப்படிங்கிறார். இந்த ஊழியர்படி வாழ்ந்தால் என்ன? சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் இந்த உடலில் இருக்கக்கூடிய தீச்செயல்களை சாகரித்தால், அப்போ நல்ல கவனி கிளைமேக்ஸ். இந்த சரீரத்தில் இருக்குது பத்தியா, கோபப்படத்தான் நினைக்கிறேன், ஆனா கோபப்படுறது பாவமா? கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இந்த ஊழியர்களின் செயல்கள் பெருமை, சுயநலம், பிறருடைய பொருட்களை எச்சித்தல், இப்படி பலதரப்பட்ட ஊழியர்களின் செயல்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அதுல ஊழியர்களின் செயல்களே இருக்கும். இருக்குதா? வாசிப்பாங்க. ஊழியர்களின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? யோசிக்கோ. இதெல்லாம் இருந்தா இதெல்லாம் எப்படி அழிக்கணும்? கட்சி மனப்பான்மை, காம விகாரம், சண்டை சச்சரவு, பிரிவினை, ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி அழிக்கணும்? எனக்குள்ள இருந்து வெளியே போகணும். அதான் முடியல. அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த இடம். நீங்க சொல்றாரு தூய ஆவியின் வல்லமை, அதுதான் அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் உனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை எல்லாம் உடைக்கும். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 13 ரோமர் 8:13. தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் ஊழியருக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகரித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் சாகரிக்கணும். இந்த வல்லமை இறங்கும் போது அபிஷேகத்தினால் முகத்தடிகள் முடிக்கப்படும். நமக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனம், ஊழியர்களின் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து விடுவார். ஆவியானவர் நமக்குள்ள வரணும். ரோமர் 8:7 அதிகாரம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு விடுதலை வேணும், முற்றும் நீக்கக்கூடிய ஒரு விடுதலை உண்டாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவியானவரோடு இணைந்திருந்தா மட்டும்தான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களோடு இணைந்திருந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும். ஆவிக்குரியவர்கள் வேதாந்தத்தினுடைய ஆழத்துக்குள்ள போகும்போதுதான் அது நமக்கு ஜீவனை கொடுக்கும், உயிர் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
உன்னத பாடல் நினைவு பாடல் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். உன்னத பாடல் நினைவு பாடல் 1ஆம் அதிகாரம் 7-8. என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே, எங்கே நீர் ஆடு மேய்த்தீர்? எங்கே நண்பகலில் மந்தையை இளைப்பாற விடுவீர்? எனக்கு சொல்வீர். இல்லையே, உன் தோழர்களின் மந்தை கருவில் வழி தவறியவள் போல் நான் திரிய நேரிடும். பெண்களுக்குள் பேரழகியே, உனக்கு தெரியாதெனில் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ. இடையர்களின் கூடாரங்களுக்கு அருகிலே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்த்திரு. ஒரு மந்தையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மந்தையில உறுதியா இருக்கும், ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது பவுல் சவுலா இருக்கும் போது கண்ணு தெரியல, அனனியாட்டப்போ அவன் கை வச்சு ஜெபம் பண்ணுவான், சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் இருந்து சுகமாச்சுது. 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஊழியம் தான் பண்றான். ஆனா 13ஆம் அதிகாரம் 1-2 வரும்போதுதான் அவனுக்கு ஊழிய அழைப்பே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மேன்மையான இடத்துல இருந்து கீழான இடத்துக்கு போயிடக்கூடாது. மேன்மையான இடத்துல இருந்து எங்க போகணும்? இன்னும் ஆண்டவரை நெருங்கணும். ஜனவரி மாசம் நான் நல்லா ஜெபம் பண்ண, பிப்ரவரியில பைபிளே கொடுக்கல, மார்ச்ல ஆண்டவர் தான் யாருன்னு கேட்பாரு, ஏப்ரல்ல அவரே இல்லைன்னு. இது ஒரு வாழ்க்கையா? இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது, அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று, எங்கேயா? அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கலாத்தியர் 1:18 வாசிக்கிறோம். 3 வருஷம் இப்படி அங்கும் இங்குமா அலைஞ்சி 3 வருஷத்தை கடத்திட்டாங்க. ஆத்ம நேசருடைய மந்தையில பழகி அவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. மீகா 4:8 வாசிக்கும் போது, மீகா 4:8, மந்தையின் காவல் மாடமே, மகள சீயோனின் குன்றே, உன்னுடைய அரசுரிமை உன்னை வந்து சேரும். மகள எருசலேமின் அரசு உன்னை வந்தடையும். இதுல சொல்லப்பட்டிருக்குது, மந்தையின் குருடமே மறுபடியும் திரும்பி வா. நீ எங்கெல்லாமோ போயிட்ட, மறுபடியும் திரும்பி வா. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடிதான் வர்ற, ஆனா அவன் எண்ணங்கள் எங்கேயோ இருக்கு. உன்னுடைய மாம்சம் பலவீனமா இருக்கு. உன் மாம்சத்தினால நீ போராடிட்டு இருக்கிற. நிறைய நம்ம செடிக்கணும் நினைக்கிறோம், செடிக்க முடியல. ஏன்? மாம்சம் பலவீனம். காலையில அதிகாலை ஜெபம் பண்ண முடியல. 9 மணிதான் உனக்கு அதிகாலை. பவுல் சொன்னது போல கம்பெடுத்து வந்து உன்னை அடிக்கணும். திருமணமாய் செய்வது எல்லாம் பாவம் அப்படின்னா இந்த தவ காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பவுல் இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்குள்ள போராட்டத்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது, ஊழியர்களின் மனநிலை, அந்த மனநிலையில் இருந்தாலே அது கடவுளுக்கு விரோதமானது. ஊழியர்களின் பட்டியல் கொடுத்த பத்தியா, அந்த பட்டியல்ல ஏதோ ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு அது விரோதமானது, பகைமை. நம்ம வேற நினைச்சுக்கலாம், we are pleased by God and God is pleased by us அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் உன் மேல எப்படி இருப்பாரு? நிறைய பேர் நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் அன்பா இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற போராட்டத்துக்கு தேவனுடைய கோபம் கூட இருக்கலாம். நமக்குள்ள வந்த பலவீனத்துக்கு தேவனுடைய கோபம் கூட இருக்கலாம். சில பேர் பாருங்க, மாசம் ஆச்சுன்னா போதும் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்துருவாங்க.
அட்டெண்டன்ஸ் கொடுத்து வந்துடுவோம். ஒவ்வொரு மாசமும் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. 2 மாசம் போனா 3ஆம் மாசம் சேர்த்து வச்சு அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன இருக்கும்? என்னென்ன இருக்கும்? தேவையில்லாத பண விரயம். ஏன்? எதனால? இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. இதை அழிக்காம ஆண்டவர் கொண்டு உள்ளது. ஆண்களே, எவ்விடத்திலும் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதிங்க. பெண்களே, உள்ளான ரீதியாய் உங்கள் அழகை சேர்த்துக் கொள்ளுங்கள். வெளியான ரீதியாய் உங்களுடைய மயிலை பின்னி அழகை நீங்கள் இது பண்ணாதீர்கள். உள்ளான ரீதியாய் அழகை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்போ 2 கொரிந்தியர் 5:9 வெளிப்படுத்தல் 3:4 ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சபையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. அப்போ சர்தை சபையில மாம்சத்துல நடந்தாங்க. அவங்க மாம்சத்துல நடந்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, if you are running a life in a flesh அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்தவர்கள் உயிரோடு இருந்தும் மரித்தவர்கள் தீர்க்கப்பட்டவர்கள். மாம்ச சிந்தை அழிக்கிறதுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அழித்த பின்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரோமர் 8:13 வாசிக்கிறோம். ஆவியினால் மாம்ச செயல்களை அழிக்க வேண்டும். நீங்கள் இந்த மாம்சத்தில் நடக்காமல் ஆவியின்படி நடக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நுழைவாயிலுக்குள்ள அவன் வந்துட்டான், அவன் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப அவன் நமக்கு பாவத்தை குறித்து போதிப்பான். தெரியாம செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாவத்தை நான் எப்படி செஞ்சேன்? தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த பாவத்துக்காக மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். ரொம்ப ஈஸியா கேட்குவோம். நான் கேட்க தெரியாம என்ன பண்ணுறேன்? ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி உன் மனசுல ஒரு எண்ணங்கள்ல அவன் முதல்ல உன் மைண்ட இது பண்ணி அதுக்கு பிறகுதான் செயல்ல கொண்டு வாங்க. அப்படின்னா இன்னைக்கு கிருபை பெற்ற ஒரு சரீரம். ரோமர் 5:21 6ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையை வாசிப்போமா? இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வைக்கிறது. ஒருபோதும் கூடாது. பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு மறுபடியும் கூட வாசிப்போம். ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவத்துக்கு மனித நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இந்த பாவத்தினுடைய ஆளுகை இருதயத்தினுடைய நிலை சாத்தானுடைய தாக்கங்கள் வரும்போது நமக்கு எதிர்த்து போராடுறதுக்கு வல்லமை இல்லாம இருந்ததுனால அவன் எடுத்துனா உள்ள வந்து நம்மள தாக்கலாம். ஆனா இயேசு சிலுவையில மரித்ததை நான் விசுவசிச்ச போது எனக்குள்ள திரும்ப வந்துச்சு, எனக்குள்ள வெளிச்சம் வந்துச்சு, எனக்குள்ள இருள் நீங்கிச்சு. இப்ப எனக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? எனக்குள்ள என்ன வல்லமை இருக்குது? அவர் என்ன ஆளுகை செய்கிறார். இப்ப இந்த பாவம் வரும்போது இந்த கிருபை பாவத்தை மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையை வாசிப்போமா? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தோம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அழைக்கப்பட்டிருப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். அவர் எனக்குள்ள வந்துட்டா நான் என்ன கனிகளை கொடுப்பேன்? ஆவின் கனிகளை கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு புதிய அதிகாரம் வந்துடும். எபேசியர் 4:17-24 வாசிக்கும் போது, கொலோசியர் 1 வாசிக்கும் போது
1:27 வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் மகிமையின் நம்பிக்கையாக. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியல. ஏதோ கூட்டத்துக்கு போறோம், அந்த பிரசங்கியார் இந்த பிரசங்கியார் ஏதோ சொன்னாரு, நோவாக்கா கதை சொன்னாரு, சங்கைக்கா கதை சொன்னாரு, அதை எழுதிப்போம் வந்துடுவோம். ஆனா ஒரு ஜெப கூட்டத்துல ஒரு வேதத்தை வாசிக்கும் போது, ஒருத்தர் பிரசங்கிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த வேதாந்தத்தை படிக்கும் போது என் வாழ்க்கை எப்படி மாறுது தெரியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் எங்க ஆளுமை செய்யுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை எப்படி அவனை மேற்கொள்ளுது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு உடைவாயத்தை திறந்து கொடுக்கிறோமே. அதுக்கு பிறகு பெட்டிஷன் எழுதுவோம், விண்ணப்பம் எழுதி கொடுப்போம். ஜெபம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஊழியர்களின் செயல்பாடுகளை இந்த அபிஷேகத்தினால அந்த சிந்தைகளை மாற்ற வேண்டும். ஆமென். ரோமர் 4:5-8 தன்னுடைய செயல்களின் மீது நம்பிக்கை வைக்காது இதை பற்றி இல்லாதோரையும் நமக்கு ஏற்புடையவராகவும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் நமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். பார்த்தீங்களா? இந்த வசனம் புரியுதா? இந்த வசனம் புரியுதா? என் சொந்த பலத்துல நான் ஓடாம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவருக்கு உரியவராக என்ன செய்யறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 3:28 ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். அப்ப அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், அவரை நம்புறோம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம், அவருடைய வல்லமையினால் என்னுடைய ஊழியத்தின் செயல்களை அழிக்கிறேன். அப்படி அழிக்கும் போது நான் எந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த செய்தியோட தொடக்கத்துல ஒரு மாம்ச மனிதனுடைய வரைபடத்தை காமிச்சேன். இப்போ கிருபையுள்ள ஒரு மனுஷன் இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மாம்சத்தை மேற்கொள்ளுகிற மனிதனுடைய வரைபடத்தையும் ஆண்டவர் வேதாகமத்தில் வச்சிருக்காரு. வாசிக்கலாமா? திருப்பாடல் 23:5. அவனுடைய தலை, ஒரு மாம்சத்துக்குரியவனுடைய தலை எப்படி இருந்ததுன்னு சொன்னேன், வியாதி நிறைந்ததா இருந்தது. அவன் தலையெல்லாம் எப்படி இருந்தது? படுத்தலா இருந்தது. ஆனா அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவ பிள்ளையுடைய தலை எப்படி இருக்குதா? என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர்கள். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர்கள். என் தலையை நறுமண தைலம் பூசுகிறீர்கள். அல்லேலூயா. இப்போ உன் தலையில வருகிறது இருக்கால் அபிஷேகம் என்ன இருக்காது? உன் தலையை ஆண்டவர் அபிஷேக தைலத்தால் பயன்படுறார். ஆமென். அடுத்த யோவான் 9:25 மறுமொழியாக, அவன் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன். பாருங்க, மாம்சத்தில் இருந்த மனுஷனுக்கு கண்ணு இருந்தும் காணல, ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு காண்கின்ற கண்கள். அல்லேலூயா. கண்கள் காணும். நீ வேதாகமம் எடுத்து படிச்சேன்னா தெய்வத்தோட சத்தத்தை கேட்க முடியும். கண்கள் காணும். ஆவிக்குரிய கண்கள் உனக்கு கொடுப்பார். ஆமென். வாசி பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். கடவுள் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். கவனிங்க, ஒரு மாம்சத்துல இருந்த வாய் என்ன சொல்லுச்சு? கசப்பு, பாவம் இருந்ததா இருந்தது, கசப்பா இருந்தது, சமைத்து இருந்தது, தப்பான காரியங்களை சொல்லிட்டு இருந்தது. ஆனா திரும்பி இருந்த வாய் எழுந்துதான், துதியின் சத்தத்தை எழுந்துச்சுதான். அந்த துதியின் சத்தத்தை கேட்டது நிறைய பேர் இருக்காங்கன்னா ஆண்டவர் மேல அச்சம் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 10:27 வார்த்தை
என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. செவி கொடுக்கிற காது. மாம்சம் என்ன பார்த்தோம்? அந்த காது எப்படி இருந்தது? உணராமல் இருந்தது. திருத்தூதர் பணி 28-27 வாசிக்கும் போது காதுகள் இருந்தும் அவர்கள் உணராமல் கேளாமல் இருந்தார்கள். ஆனா தெய்வ பயத்துக்குள்ள மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவருடைய காதுகள் யார சத்தத்தை கேட்டுச்சு? மனுஷ சத்தத்தை அல்ல, தெய்வீக சத்தத்தை கேட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது நலமான வேலைகளை செய்து உதவி செய்யும் கைகள். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம் அந்த கை எப்படிப்பட்டதை செஞ்சது? நீங்க 7:3 வாசிக்கும் போது பொன்னாக்கு நிறைந்த கைகள். ஆனா அதே கைகளை தெய்வம் அபிஷேகம் செய்கிற போது அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கைகளாக அது மாறுது. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 52:7 வாசிக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்குரிய கால்கள் இரத்தத்தை சிந்துவதற்கு தீவிரித்து ஓடின. ஆனால் கிருபையை பெற்ற ஆவியால் நடத்தப்படுகிற மனிதனுடைய கால்கள் சுவிசேஷத்தை அளிப்பவருடைய பாதங்கள் எத்துணை அழகு. ஆமென். இப்போ இந்த செய்தியில நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்களா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இந்த மாம்சிக சிந்தை அதிகமா வருதா, ஆவியின் சிந்தை அதிகமா இருக்கா? நீங்க யாரும் உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரா? பேசுறாரோ யாரோட கனெக்ட் ஆக போகுது? யாருக்கு சொந்தம்? யாருக்கு? யாருக்கு? ஏசப்பா. அவரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தை அவருக்கு மட்டும் கொடுப்போம். அவரையே நோக்கி பார்ப்போம். இந்த ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஊழியர்களின் காரியங்களில் இருந்து ஆவிக்குரியவர்களாக மாற்றுவாராக. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அபிஷேகத்தினால் முகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. எந்த இடத்துல இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் என் தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.